yet another comfortable victory from ஆர்சிபி டீம்னு சொல்லலாம். அதான் இப்போ ஜிடி ஆரம்பிச்ச வேகத்துக்கு பார்த்தோன்னா இந்த மேட்ச் இல்லை, எல்லா மேட்ச்மே வந்து ஜிடி ஆரம்பிக்கிறப்போ வந்து சூப்பராக வந்து 230 240 அடிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட ப்ராப்ளம் அகைன் அண்ட் அகைன் அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம். அதை வந்து ஜேசன் ஆல்ரெடி எல்லாத்தையும் மாற்றி பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ தட் இஸ் அ பிக்கஸ்ட் கன்சர்ன். அதுலேருந்து எப்படி வெளியே வர போறாங்கிறத பார்க்கணும். அதுதான் ஏன்னா வந்து அட் ஸ்டேஜ் வந்து தேவர் கம்ஃபர்டபுளி வந்து அந்த ஒரு 160 170 மார்க்ல இருந்தப்போ அங்கேருந்து தே ஷுட் ஹவ் வெண்ட் ஆன் டு ஸ்கோர் 230 240 which is a par score in சின்னசாமி. அது அவங்களால அடிக்க முடியல. ஃப்ரம் அ வெரி குட் பவுலிங், டிசிப்ளின் பவுலிங் அட்டாக் ஃப்ரம் புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், இல்லை ஹேசல்வுட்டா இருக்கட்டும், டெத்தில் ரெண்டு பேருமே அண்ட் ஈவன் ஸ்ரேயா சர்மா அவரோட ஓவர், அந்த ஒரு பெரிய ஹேசல்வுட் ஓவருக்கு அப்புறம் ஸ்ரேயா சர்மா ஓவர் தான் வந்து ஒரு நல்ல ஒரு 4 ரன் கொடுத்துருந்தாரு அந்த ஓவரில். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நல்லா போட்டு கண்டெயின் பண்ணி பிலோ பார்க் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது வந்துட்டாலே தெரியும் வந்து இட் இஸ் அ கேக் வாக் ஃபார் ஆர்சிபின்னு. அதுக்கேற்ற மாதிரி கேக் வாக்காக தான் இருந்தது. அந்த மீன்ஸ் ஃபேகன்ல வந்து விராட் கோலிலாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஜிதேஷ் சர்மான் கண்டினியூஸாக 2 3 விக்கெட் போனதுனால 19th ஓவர் போச்சே தவிர, அது இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் 15th ஓவரில் முடிச்சாங்களே, அதே மாதிரி ஈஸியாக 16th 17th ஓவரில் முடிச்சிருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த குயிக் விக்கெட்ஸ்னால டிலே ஆச்சே தவிர ஜிடி வாஸ் நெவர் இன் த கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி வின். ஆர்சிபி இஸ் கண்டினியூங் தேர் ஃபார்ம் அண்ட் ஐ திங்க் கோகுல் வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். மேபி கோகுல் உன்னோட தாட்ஸை ஷேர் பண்ணு. ஹவு ஹாப்பி ஆர் யூ? ஹவ் வாஸ் த மேட்ச் ஓவரால்? இட் வாஸ் a கேம் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஃபார் ஜிடி. அந்த கேட்ச் பிடிச்சிருக்கலாமா, அவங்க ஒரு ஃபீல்டிங் கொஞ்சம் லேப்சஸ் இருந்தது, அந்த இட் வாஸ் ஆல் கம்ப்ளீட்லி அந்த மாதிரி ஒரு கேம் தான் இருந்தது. ஃப்ரம் அன் ஆர்சிபிஸ் பெர்ஸ்பெக்டிவ் இட் வாஸ் அ கம்ப்ளீட் கேம். போத் த டீம்ஸ் அவங்களோட பவர் பிளேல தேவர் ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவல். ஒரு ரன் தான் டிஃபரன்ஸ். அண்ட் ஜிடி ஒரு விக்கெட் லூஸ் பண்ணல. அண்ட் ஆனா த ப்ராப்ளம் இஸ், அவங்க இப்ப நீ சொன்ன அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை அந்த ரெண்டு பேட்ஸ்மேனுக்கு தெரியும், கில்லுக்கும் சாய் சுதர்ஷனுக்கும், தட் தே ஹாவ் டு கோ ஃபார் த லாங் ரன். அது தே ஹாவ் டு பிளே. ஒரு இட்ஸ் நாட் தட் ஒரு 10 ஓவர் ஆடிட்டு அவங்களால இது அவுட் ஆக முடியாது, இல்ல ராஷ் ஷாட் ஆட முடியாது. அவங்க ஒரு 15 16 ஓவர்ஸ் ஆடினாதான் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு 220 இல்ல 230 அடிக்க முடியும் தெரியும். ஏன்னா அவங்களும் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஆர்சிபி போலர்ஸும் கிருணால் பாண்டியா போட்ட அந்த பவர் பிளேக்கு அப்புறம் அவர் போட்ட விதம், சுரேஷ் சர்மாவும் சூப்பரா போட்டாரு. ஸோ இது எல்லாம் தான் அண்ட் குரூஷியல் மூமெண்ட்ஸ்ல ஆர்சிபி நியர்லி நெயில்டு த கேம். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவரு சால்ட் வந்துட்டு வாஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். ஸோ அதனால இம்பாக்ட் பிளேயரா இவரு ஜேக்கப் பெத்தல் வந்தாரு. இட் வாஸ் சூப்பர். அவரும் வந்துட்டு ஏன் வை இங்கிலாந்து இஸ் த ஃபியூச்சர் ஃபார் இங்கிலாந்துன்னு அவரு வந்துட்டு இந்த இதுல ப்ரூவ் பண்ணாரு. ஒரு சேடான விஷயம் என்னன்னா வந்துட்டு இது வந்து கடைசி கேம் சின்னசுவாமியில, அது ஒரு சேடான விஷயம். பட் ஆனா படிக்கல் அண்ட் கோலி இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கோலி வந்துட்டு எல்லாரு கூடயும் இருக்காரு. டிவிலர்ஸ், கெயிலு, இப்போ படிக்கல் கூடயும் இருக்காரு. அண்ட் இவரு சாய் சுதர்ஷனும் கில்லும் கூட அது வந்திருக்காங்க. பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் பை சாய் சுதர்ஷன், சூப்பரா ஆடினாரு. ஒன் திங் இஸ், அவர் கில் சொன்ன மாதிரி இஸ் நாட் கிவிங் கில் அ சான்ஸ் இன் த பவர் பிளே. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து இஸ் ஒரு ஐ வாண்ட் சே ஹாகிங் த ஸ்ட்ரைக் இல்ல, பட் ஆனா அவரும் சூப்பரா அடிச்சாரு. ஒரு 6 ஓவர்ஸ்ல அவங்க 58 ரன்ஸ் 57 ரன்ஸ் இருந்தாங்க. பட் ஆனா அந்த ஸ்ட்ரைக் கிடைக்கல. நெக்ஸ்ட் மேட்ச் ஹோப்ஃபுல்லி அவர் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். பட் ஓவரால் பார்த்தா இட் வாஸ் அ வெல் ரவுண்டட் கேம். என்னன்னு தெரியல, இந்த ரஷிக் சலாம் வந்து எப்போ 4 ஓவர் ஃபினிஷ் பண்ணுவாருன்னு தெரியல. அவர் வந்துட்டு சும்மா அப்படியே போயிட்டே இருக்காரு. 4 ஓவர்ஸ் பண்ண முடியுமா இல்ல என்னன்னே தெரியல. அது வேற, அது டெஃபினட்டா பார்த்தாகணும். பிகாஸ் இது 2வது வாட்டி நடக்கிறது. அண்ட் அட்லீஸ்ட் இந்த வாட்டி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, அதையும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாங்க, பட் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அனுப்பிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் they have to do something about this. GT have to do something about the middle order. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஹோல்டரை கொண்டு வந்திருக்காங்க. பட் இட் ஐ ஃபீல் இட் இஸ் நாட் இனஃப். அவங்க வந்துட்டு பட்லரையும் கீழே கொண்டு வர முடியாது. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம அதை பத்தி வேணா பேசலாம். பட் அந்த ஒரு ரஷீத் கான் வந்துட்டு ரொம்ப ஃபுல் லென்த்தா போடுறது, அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு இட் வாசன்ட் அவங்க பிளான்லயே இல்லை. அண்ட் டெஃபினெட்லி அவங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணியிருக்கணும். இட் வாஸ் கொஞ்சம் டாக்கியா இருந்தது. பட் ஐ ஃபீல் த ஸ்டில் ஒரு 20 ரன் ஷார்ட். அந்த ரொம்ப அந்த டாக்கினஸை இவங்க வந்துட்டு ஆர்சிபி ஒரு இனிஷியல் 6 ஓவர்ஸ் 7 ஓவர்ஸ்ல ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. தே நோ த பேஸ் ஆஃப் த விக்கெட். they were also lucky. அந்த படிக்கலுக்கும் ஒரு கீப்பர் இன்சைடு பேட்டோட இன்சைட்ல எட்ஜ் ஆச்சு. அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட்லருக்கு. பட் இதெல்லாம் இது பண்ணி பார்த்தா செம இன்னிங்ஸ் பை படிக்கல். இட் வாஸ் இந்த இஸ் நெயிலிங் தட் அந்த ஒரு பொசிஷன்ல ஆர்சிபிக்கு. ஸோ ஓவரால் பிரில்லியன்ட் கேம். நம்ம பார்க்கலாம், இப்படியே போயிட்டு தான் இன்னும் ஒரு மூணு வின் தான் வேணும்னு நினைக்கிறோம் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம். ஐ திங்க் தேர் வெல் ரவுண்டட் டீம் ஓவரால் ஆர்சிபி. Yeah, Bala, your thoughts on the match? ஸோ அதாவது ஜிடி வந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. 16 ஓவர்ஸ் 170 இருக்கும்போது அங்க அந்த லாஸ்ட் ஓவர் ஐடியெல்லாம் என்னை பொறுத்தவரையும் ஒரு 60 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். ஐடியலி தே ஷாட் பை 20 ரன்ஸ்.
230 இந்த ஸ்கோர் இந்த விக்கெட்ல கண்டிப்பா அடிச்சிருக்கணும் மினிமம். ஸோ ஈவன் விராட் கோலி வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே அவர் சொல்லியிருந்தாரு, பிச்சில் வந்து பால் எதுவுமே ஸ்பின்னருக்கு வந்து கிரிப் ஆகல, பால் எதுவும் ஓல்ட் ஆகல அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ திங்க் ஐடியலா தே ஷுட் ஹவ் காட் தட் ஸ்கோர். அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ வந்து சாய் சுதர்ஷன் எக்ஸ்ட்ராடனரி ஆனார், சூப்பரான நாக். ஆக்சுவலா வந்து அவரோட டெம்பரமெண்ட் பார்க்க முடிஞ்சு. ஈவன் ஆர்சிபி வந்து தே கிவன் அவருக்கு நிறைய வித்து கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவர் இஸ் வெரி எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் பிளேயிங் இந்த இது பாயிண்ட் ரீஜன்ல நல்லா கட் அடிச்சாரு, சூப்பரா ஆடினாரு சாய் சுதர்ஷனை பொறுத்த வரையும். ஈவன் கில் கொஞ்சம் வந்து அசிலேட் பண்ணிருக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா பவர் பிளேல அவருக்கு சான்சஸ் அதிகமா கிடைக்காது, அதனால அவரால் அசிலேட் பண்ண முடியல. பட் அகைன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன புரியலன்னா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியால் இந்த டீம்லன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அவங்களோட போலிங் ஆப்ஷன்ஸ் 7 போலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்கு மானவ சுத்தர் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மானவ சுத்தர் கொடுத்துருக்காங்க, அதுவும் எனக்கு புரியல. வாஷிங்டன் சுந்தருக்கு பெருசா அவங்களுக்கு போலிங் இதே கொடுக்கறதும் இல்லை, அவரை ட்ரஸ்டே பண்ணல பவுலராவே. அவர் அந்த ஃபர்ஸ்ட் 3 பால்ஸ் 10 ரன்ஸ் நல்லா அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இது எனக்கு புரியவே இல்லை. எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு சுயா சர்மா, ராங்கன்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஈவன் அடுத்த ஓவர் புவனேஸ்வர் குமாரும் சூப்பரா போட்டாரு. குடோஸ் டு ரஜத் பட்டிதர், திங்ஸ் அப்படியே வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. இவெண்ட் ட்ரஸ்டட் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் அவர் வந்து பேக் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. ஈவன் தோ குணால் பாண்டியா ரன் போனாலும் சம் வேரியேஷன்ஸ் அவரை நம்பி இது பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் வந்து ஓல்டர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும், பெட்டர். இல்லனா எனக்கு இவங்களோட ரோல் என்னன்னே புரியல. ஷாருக் கானா இருக்கட்டும், ராகுல் டெவாட்டியா இருக்கட்டும், இவங்க ரோல் இல்லாத போது அவங்களுக்கு அங்கதான் ப்ராப்ளமா இருக்கு ஜிடியை பொறுத்த வரையும். அந்த அதாவது விண்டேஜ் கோலி நாக்குன்னு நான் சொல்லுவேன், எக்ஸ்ட்ராடனரி ஒன். எஸ், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது லக்கு இருந்தது, அமைஞ்சது அந்த கேட்ச் டிராப். வாஷிங்டன் சுந்தர் அகைன் கண்டினியூஸா கேட்ச் டிராப் பண்ணிட்டே இருக்காரு. வாஷிங்டன் போன மேட்சும் பார்த்தா இந்த மேட்சும் கேட்ச் டிராப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் குட் சைன். ஆக்சுவலா வந்து இஸ் நாட் கான்ஃபிடென்ட் இன் த ஃபீல்டு, அது ஒன்று தெரியுது வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரையும். அண்ட் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாரு. சிராஜை பொறுத்த வரையும் வந்து விராட் கோலி வந்து டெஃபினட்டா வந்து ஃபிளிக் அடிப்பாருன்னு கரெக்டா மிட் ஆன் ரீஜன்ல ஆளை வச்சுக்கிட்டு போட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஈவன் அதுக்கு அடுத்ததும் ஒரு 4 அடிப்பாரு, யார்ல தான் போயிருக்கும். பட் கேப் கொஞ்சம் இருந்துச்சு அந்த இதுல. ஸோ பட் 150+ போட்டாலும் விராட் கோலிக்கு ஃபேஸ் எப்போதுமே நெவர் இஷ்யூ. அது சூப்பரா இருந்தாரு. என்ன ஒரு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், எக்ஸ்ட்ராடனரியா லாஃப்ட் அடிச்சாரு, சூப்பரா இருந்துச்சு அவர் ஆடின கேம் எல்லாமே. லைக் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆஃப் சைட்ல வந்து ஈக்குவலா ஒரு 40% மேல ரன் அடிச்சிருக்காரு. மோர் ஸ்கோர் இன் லெக் சைட் ரீஜன்ல. நல்லா இருந்தது. விராட் கோலி நாக் வந்து சூப்பரா இருந்தது. அண்ட் அகைன் அந்த சைடு தேவ்தத் படிக்கல் இருக்காரு பாரு, த வே ஹி டேக்ஸ் ஆன் ரபாடா, டெரிஃபிக். ஈவன் ரபாடா ஃபர்ஸ்ட் ஓவர் அன்பார்ச்சுனேட் நல்லா போட்டாரு, இட் டு த டெக், இஸ் ஃபேஸ் வாஸ் தேர். சம் அன்லக்கி திங்ஸ் இருக்கு அவர் பட்டலோட இருக்கும்போது. பட் தேவ்தத் படிக்கல் வந்து ஆன் த ரைஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த புல்லா இருக்கட்டும், எல்லாமே டெரிஃபிக்கா இருந்துச்சு. அண்ட் என்னன்னா நிறைய லெக் சைட்ல ஸ்ப்ரே பண்ணாங்க, அது நல்லா சூப்பரா ஃபிளிக் பண்ணாரு வேற. அண்ட் ஒன் மோர் திங், ரஷீத் கான த வே ஹி யூசஸ் இஸ் ரீச், அந்த ஃபீட் ரீச் பண்ணி அடிச்சாருப்பாரு, எல்லாம் டெரிஃபிக்கா இருந்தது. ரஷீத் கான போத் விராட் கோலியா இருக்கட்டும், தேவ்தத் படிக்கலா இருக்கட்டும், சூப்பரா யூஸ் பண்ணாங்க. ஈவன் கேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் தேவ்தத் படிக்கல் ஃபார்ம் என்னன்னா, பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸ் வந்து இவங்க சூப்பரா ஆடிட்டாங்க. நாட் அலோவிங் டு செட்டில் இன் ஒன் பர்டிகுலர் லைன் அண்ட் லெங்த் அவங்களோட இதை பொறுத்த வரையும். அதுக்கு மெயின் காரணம் வந்து தேவ்தத் படிக்கல் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். கோலியும் கரெக்டா சொன்னாரு, நான் வந்து குடோஸ் டு தேவ்தத் படிக்கல், அவர் கொடுத்த இன்டென்ட் தான், இந்த ஸ்டார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நான் வந்து அந்த சைட்ல வந்து லைக் டோன்ட் வாண்ட் டு கிவ் தம் ப்ரெஷர், எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். நானும் அந்த அப்படிதான் ரெண்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அகேஷனல் பவுண்டரிஸ் அடிச்சு இது பண்ணிட்டு தான் சொன்னாரு. தட் வாஸ் அ ரைட் வே. அவர் இருந்த வரையும் இஸ் அ கிங் ஆஃப் சேஸ், ஹி நோஸ் எப்படி இது பண்ணணும்னு, ஈஸியா இருந்துச்சு. பட் அகைன் அந்த மிடில் ஆர்டர்ஸ் தேவையில்லாம விக்கெட் போச்சு அன்னசரி. பட் ஆர்சிபி லுக்ஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த கேமை பொறுத்த வரையும். இல்ல அந்த ஒரு 150 கிளிக்ஸ் ரபாடா வந்துட்டு அந்த ஃபுல் ஓவர் எல்லாம் 152 153 சரி பேசு. ஒரு 2 வாட்டி பீட்டன் ஆனாரு வேற. பட் ஆனா அந்த வே அந்த ஒரு ஸ்கொயருக்கு பின்னாடி அவர் ஆடினார், அந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பரா இருந்தது. அந்த ஒரு லாங் ஆனே வந்துட்டு அவர் இது பண்ணல. பட் ஆனா ஸ்கொயருக்கு பின்னாடி அவர் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஷாட்ஸ் இருந்தது. த வே ஹி யூஸ் த பேஸ் ஆஃப் போத் பிரசித் அண்ட் ரபாடால, பிகாஸ் இட் வாஸ் நைஸ் பவுன்சி ட்ராக். பெங்களூர்ல எப்பவுமே அது ஒரு நைஸ் பவுன்சி ட்ராக்கா இருக்கிறதுனால படிக்கல் இஸ் கம்ப்ளீட்லி, இது 2வது வாட்டி இந்த சீசன்ல அவர் இந்த மாதிரி ஆடி இருக்காரு, இவ்வளவு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ இட்ஸ் ரியலி ரியலி பிக் வெரி பிக் ஃபைன் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர், இந்தியன் பேட்டர் வந்துட்டு கோலிக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு ஒரு பிளேயர் அன்அர்த் பண்றதுக்கு, லோக்கல் பாய் வேற. ஸோ குடோஸ் டு த மேனேஜ்மெண்ட், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்றது. சேம் சப்போர்ட் ஜிடி ஹேஸ் டு. நான் அந்த ஜிடி மட்டும் சொல்லிடுறேன், ஷாருக் கானுக்கு அட்லீஸ்ட், பிகாஸ் ராகுல் டெவாட்டியா இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பட் ஜிடி ஹேஸ் டு ட்ரஸ்ட் தட் ஃபினிஷிங் ரோல் ஃபார் ஷாருக் கான்.
அவர் அவங்க முன்னாடி பண்ணியிருக்காங்க இல்ல அவங்க ஜிடி அந்த இதுக்கு போகும்போது வந்துட்டு பிளே ஆஃபோ இல்ல ஐ திங்க் இதுக்கு போகும்போது ஒரு 1 or 2 years முன்னாடி they trusted that player but they have to trust him. ஷாருக் கான் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கணும் and they need to accelerate because 220 230 தான் இந்த ஒரு you have to give run for the money னா 230 வேணும் இந்த கிரவுண்ட்ல. சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க. இல்ல சோ ரிகார்டிங் தேவ்தத் படிக்கல் பத்தி சொல்லியிருந்தல, தேவ்தத் படிக்கல் வந்து என்னன்னா செட்டில் ஆக உள்ள இ டார்கெட்டட் தர் மெயின் பவுலர் பிரசித் கிருஷ்ணா போஸ்ட் பவர் பிளே வாஸ் ஃபைன். 2 பேருமே வந்து ஈக்குவலா தான் இருந்தாங்க பவர் பிளே இதை பொறுத்த வரையும். பட் ஆனா எங்க ஒரு இதுனா த வே ஹேண்டில்ஸ் பிரசித் கிருஷ்ணா அந்த பேக் ஆஃப் லெங்க் டெலிவரிஸ் எல்லாம் பனிஷ் பண்ண விதம் இருக்கு பாரு, அதெல்லாம் டெரிஃபிக். அண்ட் ரஷித் கான கோலி அந்த சைட் டேக் ஆன் பண்ண விதம் இருக்கு பாரு, அதுவும் சூப்பர். சோ பியூர் இன்டென்ஷன் இருந்துச்சு அவங்க கிட்ட, அதான் இந்த இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் கரெக்டா அவங்க வந்து இதை பிரேக் கரெக்டா யூஸ் பண்ணாங்க, யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிரேக் எடுக்கும்போது, நான் சொல்றது வந்து பவர் பிளே முடிஞ்சிட்டு ஒரு பிரேக் எடுப்பாங்க பேட்டிங் சைட்ல இருந்து. சோ அந்த பவர் பிளே ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட், சோ அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்க ஆர்சிபி பொறுத்தவரையும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஒரு பிரேக்னால அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த கேப் வந்து பவுலர்ஸ் சைடுக்கு அட்வான்டேஜா போயிருக்கு, அந்த ரிதம் காலியா இருக்கும். நல்லா ஆடிட்டு இருக்கும்போது ரிதம் பிரேக் அவுட் ஆகி விக்கெட் ஃபால் ஆகி இப்ப நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. அதுதான் இவங்களுக்கு நடந்துச்சு, ஃபார் குஜராத்துக்கு அப்படிதான் நடந்துச்சு. என்ன ஆச்சு, இவருக்கு அடிபட்டுச்சு, சுயா சர்மாக்கு சரியான அடி, சாய் சுதர்ஷன். அது ஒரு 5 minutes பிரேக் அடைஞ்சிச்சு, கில் அவுட் ஆனாரு அங்க. ஆமா ஆமா இல்ல அந்த இது ரொம்ப இதா இருக்கு, கையே அப்படியே ப்ளூ கலர் மாதிரி ஆயிடுது. ஆமா கரெக்ட். சோ அதனாலயே அவர் ஆடுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இவங்க அந்த 17 ரன் போயிட்டு அந்த ரொமாரியோ ஷேப் போடுவாரா, ஆனா முன்னாடியே பண்ணிட்டாங்க. அது ஒரு இது கடைசி இதுல பண்ணீங்கன்னா அது 22 ரன் இருக்கும் ரொமாரியோ ஷேப் போட்டு கொடுத்திருந்தா. ஸோ அது ஒரு ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க. அது ஹோப்ஃபுல்லி ரொமாரியோ ஷேப் போட்டு ஒரு 10 ரன் கொடுத்தாருன்னா அவருக்கு 2வது ஓவரும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. கண்டிப்பா ரொமாரியோ ஷேப் போட்டு வந்து எப்படி யூஸ் பண்றாருன்னு பாக்கணும். பட் சோஃபார் ரஜத் பட்டிதர் வந்து டெரிஃபிக்கா ஆபரேட் பண்றாரு. he looks is in the game actually பார்த்தா. ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் பட்டிதர் was in extremely different level. the next generation captaincyல வந்து they are top notch level அவங்களோட பொறுத்தவரையும். ரியான் பராகோ to some extent நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதான் நம்ம பராகோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு தான் கரெக்ட். அதான் இப்போ எனக்கு என்னன்னா, நீ கோகுல் நீ ஒன்னு சொல்லி இந்த ஷாருக் கானை பத்தி, அது எனக்கு என்னன்னா இப்ப தேவ்தத் படிக்கல் சூப்பரா பண்றாரு கரெக்ட். அது எனக்கு என்னன்னா மேபி டொமஸ்டிக் பர்ஃபார்மன்சஸ் அவங்களோட மைண்ட் செட் இன்னும் பெட்டரா இருக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா தேவ்தத் படிக்கல் டொமஸ்டிக்லேயே செம்ம ஃபார்ம்ல இருந்திருக்காரு, நம்ம டொமஸ்டிக்லேயே பார்த்திருக்கோம். வேற ஷாருக் கான் பார்த்தோம்னா he has had a miserable season for தமிழ்நாடு. அவர் வந்து டெடிகேட்டட் ஃபினிஷர் கரெக்ட், அவரோட ரோல் அதுதான். ஈவன் தமிழ்நாடுல அவர் ரோல் அதுதான். பட் he has not been in ஸ்கோரிங் ரன் காலம்ல அவர் சுத்தமா இல்லை. அதுவே அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரே வந்து கூட அஃபெக்டட். அதான் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, ஜிடிக்கு அந்த தெவாட்டியா ஷாருக் கானை தவிர வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ அவங்க பிளேயிங் 11 கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 பேர் வேணுங்கிறதுக்காக தே ஆர் ஃபிட் இன் தெவாட்டியான் ஷாருக் கான். ஐ மீன்ஸ் இது பார்க்க கொஞ்சம் ஹார்ஷா கூட இருக்கலாம், பட் ரியாலிட்டி அதான். தே ஹேவ் டு கம்ப்ளீட் த 11. ஸோ தே ஆர் பிக்கிங் ஷாருக் கான் அண்ட் தெவாட்டியா ஃபார் த சேக் ஆஃப் பிக்கிங். அதை தாண்டி தே ஆர் நாட் ஹேவிங் த கான்ஃபிடன்ஸ் இன் சென்டிங் ஹிம். ஏன்னா ஐ திங்க் 16th ஓவர்லயோ 17th ஓவர்லயோ தான் வந்து ஹோல்டர் அண்ட் மீன்ஸ் ஜஸ்ட் 1 hour பிஃபோர் தட் வந்து வாஷிங்டன் வந்திருந்தாரு. அவங்க பிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா தே குட் ஹவ் சென்ட் ஷாருக் கான் ஆர் ஈவன் தெவாட்டியா தேர். ஏன்னா அதுதான் அவங்களோட ஸ்லாட். தே குட் ஹவ் கம், பட் team management is not having the confidence, and I feel players they themselves are not that much confident enough that they can score runs. அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படிங்கிறது தான் நான் சீரியஸா பிலீவ் பண்றேன். See the problem with GT என்னன்னா, GT வந்து அவங்க சோஃபார் நீ பார்த்தா லாஸ்ட் 1 yearல இருந்து இல்ல லாஸ்ட் 2 இதுல இருந்து பார்த்தா பல்க் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை த டாப் 3 ஆர் டாப் 4. அவங்களோட ஃபினிஷர் மோஸ்ட் ஆஃப் த டைம் யார் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க தெரியுமா லாஸ்ட் 4 overs? ரஷீத் கான் கூட இல்லடா. ஆக்சுவலா பார்த்தா இவங்க கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், ஏற்கனவே முன்னாடி ரூதர்ஃபோர்ட் இருந்தான். இவங்க 4 பேர் தான் மெஜாரிட்டி ஆஃப் த பால்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. 4 பாலோ 5 பாலோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். லெஸ் தென் 10 பால்ஸ் கிட்ட தான் முன்னாடி டி வில்லர்ஸ், கோலி, கேல் வச்சிருந்தா பண்ணிட்டு இருக்கோம். இது பட் இதுதான் இவங்க பண்றாங்க ஜிடி. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஜிடிக்கு வந்து அதுதான் ப்ராப்ளமேங்கிறேன். ஏன்னா அவங்களோட டெத் பவுலர்ஸ் லைக் என்ன சொல்லுது, மிடில் ஆர்டர் பேட்டர், லோயர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபினிஷர்ஸ்க்கு அதிகமான பால்ஸ் கிடைக்காததும் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. கன்சிடரிங் அகைன் அவங்களோட லோக்கல் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் ப்ராப்ளம் இருக்கு, ஷாருக் கானா இருக்கட்டும். பட் நீ சொல்றதுல ஸ்மார்ட் இன்னைக்கு வந்து சாய் கிஷோர் அகைட் ஆஃப் மனோஜ் சுத்தர் எடுத்ததுக்கு மனோஜ் சுத்தரோட ஸ்மார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னாலதான் அவர் முன்னாடி எடுத்திருக்காங்க. இவர் எடுக்கல, சாய் கிஷோர் எடுக்கல. யூஸ்வலா சாய் கிஷோர் தானே அவங்களுக்கு லாஸ்ட் இயர் நல்லா பண்ண பவுலர், பட் மனோஜ் சுத்தர் கொடுத்தாங்க. பட் இருந்தும் அவங்களுக்கு நிறைய பவுல் ப்ராப்ளம் என்னன்னா கில்லால வந்து அந்த ரிசோர்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண தெரியல. இதான் ஓப்பன் ஃபேக்ட். வந்து 7 bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் அதை கரெக்ட் டயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரே செட் டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்காரு.
அந்தந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பேட்டரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி ஹேஸ் டு சேஞ்ச், ஹேஸ் டு என்ன சொல்லுது, ரொட்டேட் வெல் தேர் பவுலர்ஸ். அதுதான் இங்க குரூஷியல். பட் ஐ அது மிஸ் ஆல்சோ அவுட் ஃபீல் ஆயிருக்கு. அவங்களோட bowling அட்டாக் ஆல்சோ ரொம்ப ஒன் டைமென்ஷனலா இருக்கு. அவங்களோட பேஸ் அட்டாக் சொல்றேன், பேஸ் அட்டாக் குவாலிட்டியில எந்த கொஸ்டனும் கிடையாது. பட் இப்போ ஜேசன் ஹோல்டர் வேற உள்ள வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒன் டைமென்ஷனலா ஆயிட்டு, ஏன்னா ரபாடாவும் இஸ் கிராங்கிங் அப் சரி ஸ்பீடு, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்துட்டு ஸ்லாட்ல இருக்கும். அந்த பேஸை வந்துட்டு ஈஸியா யூஸ் பண்ணிடுவாங்க. பிரசித்தும் ஆனா பிரசித் வந்து கொஞ்சம் ஷார்ட் bowling போடுறவர். ஓகே, சோ அந்த இது அண்ட் சிராஜுக்கு வந்து இன்னைக்கு சூப்பரா போட்டாரு, பட் வெரி அன்லக்கி, அது மட்டும் தான் சொல்லணும். சோ தெரியல, இல்ல ஆனா சி அவங்களுக்கு அவங்களோட ஸ்குவாட பார்த்தா வந்து பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எஸ்பெஷலி இப்போ இல்ல இல்லப்பா, இல்ல ஆக்சுவலா இப்போ ஃபேஸ் பவுலிங் வைஸ் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஈவன் அசோக் சர்மா இந்த பிச்ல அடி வாங்குவாருங்கிறதுனால தான் அசோக் சர்மா இன்னைக்கு வந்து கொண்டு போல. ரபாடாக்கு வந்து அன்பார்ச்சுனேட், அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல அன்லக்கியா போயிடுச்சு. பட் அகைன் அடுத்ததுல வந்து குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் ஃப்ரம் போத். அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு ராங், என்ன சொல்லுது, டாக்டிக்கல் வைஸ் தான் சொல்லுவேன். ரெண்டு பேருமே வெரி குட் அகைன்ஸ்ட் த ஃபேஸ். ஸோ பர்டிகுலரா கோலியை பொறுத்த வரையும் நல்ல ஃபேஸ் யூஸ் பண்ணி இது பண்றாரு. பிரசித் கிருஷ்ணாவும் இஸ் கிவன் த வித் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் அடி இஸ் லைக் டிபிக்கல் வருண் சக்கரவர்த்தி மாதிரி. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போச்சுன்னா he will be வெரி சூப்பரா வந்து நல்லா போடுவாரு. அண்ட் he also have some என்ன சொல்லுது, ஸ்லோயர் ஒன்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரையும். ஓல்டர் வாஸ் ஏ டிஃபரெண்ட் பவுலர். அவர் தான் கொஞ்சம் ஸ்கிட்டி டைப் ஆஃப் பவுலர். அவருக்கு நிறைய ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் போடுவாரு. இல் பி மோர் யூஸ்ஃபுல் இன் டெத் பவுலிங்ல பொறுத்த வரையும். இல்லைன்னா சம்டைம்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா அவங்க ஸ்பின்னர்ஸை கொண்டு வர முடியல. ரஷீத் கான் இன்னைக்கு அந்த புவர் டெலிவரி, அந்த மாதிரி ஷார்ட் பால் போட்டா 6 கரெக்டா பனிஷ் பண்ணாரு விராட் கோலி. முதல் 2 பால் ரொம்ப புவர் டெலிவரி, அதுலயே அவருக்கு கான்பிடன்ஸ் போச்சு. இதுதான் ரஷீத் கான் மிஸ் திஸ் லெங்த், அதான் லைன் அண்ட் லெங்த் வந்து ப்ராப்ளமா போச்சு ரஷீத் கானை பொறுத்த வரையும். என்னன்னா இங்க இன்னொரு சைடு வந்து கோலிக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கலாமா, இல்ல மானவ் சுந்தர் எப்ப கொண்டு வரலாம்னு கில் அந்த ஹோல்டிங் அப் அதுதான் ப்ராப்ளமா போச்சு இவங்களுக்கு. அண்ட் அகைன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பட்டிதரும் வந்துட்டாரு. சோ அவங்க என்ன பண்ணுன்னு தெரியல லிட்டரலா வந்து. பட் ஆனா கரெக்டா பாரு, பட்டிதர் தான் விக்கெட் எடுத்தாரு. மானவ் சுந்தர் வந்து பட்டிதர் விக்கெட் தான். அதான் மானவ் சுந்தர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓவர் கூட ஓகே, அவரோட போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் மேபி கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் நல்லா போட்டாரு. அண்ட் ஆல்ரெடி நம்ம டெத் ஃபேஸ்க்குள்ள போனப்போ செகண்ட் ஓவர் அவருக்கு கொடுத்ததா ஒரு சின்ன கேம்பிள். அந்த மேபி விக்கெட் எடுத்திருந்தா சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது ஒரு கேம்பிள், தட் இன் ஒர்க் அவுட் வெல். அதுதான் ரியாலிட்டி. அதான் நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்கோர், அதான் நான் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் பத்தி நம்ம அடுத்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் ஜஸ்ட் சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் ஸ்கோர்ல போயிடலாம். நான் அன்பார்ச்சுனேட்லி தமிழ் கமெண்ட்ரி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகேவா, என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் வாக்கின் ஆறாரு. வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரா அப்படின்றது இல்ல, இந்தியாவுக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்திருக்காரு அப்படின்னு 6 அடிச்சு பாத்தீங்களா இதான் அப்படின்னாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இல்லங்க வந்து ஹோல்டர் அஹெடா வந்திருக்கணும், ஒரு பெட்டரா அடிப்பாரு அப்படின்னாங்க. ஹோல்டர் சிங்கிள் அடிக்க ஆரம்பிச்சுன்னா இதுக்கு தாங்க ஷாருக் கான் வரணுங்கிறது. என்னங்கடா நீங்க ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட பேசுங்கடா, நீங்களாம் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கு தான் கமெண்ட்ரி பேனல்ல உட்காந்துருக்கீங்க. இப்படி மாத்தி மாத்தி நீங்க பேசுறது வந்து ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்போ தட் இஸ் நாட் லுக்கிங் குட். அது ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பாக்குறோம், அவ்வளோ கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அடுத்து என்ன பண்ண போறாங்கிறது வரைக்கும் அவங்க சொல்றாங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரியில. அப்படி இருக்கிறப்போ அந்த லெவல்ல நம்ம மேட்ச் பண்ணணும்னா வீல் அவுட் அப்பா இருக்கேன். அதுதான் இந்த ஒரு அப்சர்வேஷன் நான் வைக்கணும்னு ஃபீல் பண்ண, அதனால வச்சேன். அதான் நம்ம மேபி அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் போயிடலாம். நானும் கோகுலும் ஆர்சிபி சொல்லியிருந்தோம் அண்ட் பாலா வந்து ஜிடி சொல்லியிருந்தான். அதான் இப்போ ஃபைனல் ஸ்கோர் என்னங்கிறது நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் நாளைக்கு வந்து இப்போ சூப்பர் சாட்டர்டே டபுள் ஹெட்டர் கேம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து டெல்லி வர்சஸ் பஞ்சாப் நடக்குது இன் டெல்லி அருண்ஜேட்லி ஸ்டேடியம். செகண்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஹேப்பனிங் இன் ஜெய்ப்பூர். அதான் மேபி நம்ம அதோட ப்ரெடிக்ஷன்ஸையும் நம்ம டச் பண்ணிடலாம். ஐ ஸ்டார்ட் வித் பாலா. பாலா வந்து டெல்லி வர்சஸ் பஞ்சாப், உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அண்ட் ஹூ இஸ் த பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? ஸோ பஞ்சாபோட பொறுத்தவரைக்கும் பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து பிரியான் ஷாரியா அண்ட் பிரப்சிமரன். பவுலிங்ல வந்து ஐம் கோயிங் வித் யுஸ்வேந்தர் சாகல். ஃபார் டெல்லி பொறுத்தவரையும் ஐம் பேக்கிங் ஸ்டப்ஸ் அண்ட் பவுலிங்ல வந்து குல்தீப் யாதவ். கோகுல் உன்னோட ப்ரெடிக்ஷன்? எனக்கு வந்து பஞ்சாப் தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பிகாஸ் அவங்களோட ஃபார்ம் எனக்கு கூப்பர் கான்லி பஞ்சாப்க்கு, அண்ட் டெல்லிக்கு வந்துட்டு நிகிடி. ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் அகேன் சர்பாஞ்ச் சாப் தான். கன்சிடரிங் தேர் ஃபார்ம், அது பியூர்லி கன்சிடரிங் த ஃபார்ம் தான் நானும் வந்து பஞ்சாப் போறேன். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், நான் ரொம்ப நாளா பிரியன் சாரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஸ்டிக் ஆன் வித் பிரியன் சாரியா அகேன். அண்ட் பவுலிங்ல வந்து ஐ திங்க் சேம் ஹர்ஷ்தீப் சிங் ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணுவார் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் டெல்லிக்கு வந்து ஐ திங்க் கேஎல் ராகுல் ஹீல் கெட் இன் டு த பார்ட்டி நான் ஃபீல் பண்றேன். அண்ட் பவுலிங்ல வந்து நட்டு நல்லா பண்ணுவாரு நான் ஃபீல் பண்றேன். அதை அடுத்து வந்து நம்ம ஈவினிங் கேம் வந்து ராஜஸ்தான் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஹேப்பனிங் இன் ஜெய்ப்பூர். வெரி குட் கேப்டன்சி. இவர் நம்ம யார் ரெண்டு பேருமே வந்து நல்லா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யார் வின் பண்ண போறாங்க? உன்னோட ப்ரெடிக்ஷன் நீ ஃபர்ஸ்ட் கோகுல், நீ உன்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ. எனக்கு ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் வந்து
ஐ கோ ஃபார் எஸ்ஆர்ஹெச் இந்த வாட்டி. ஸோ ஏன்னா அவே கேமாக இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் நான் சொல்கிறேன். என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு அகைன் அபிஷேக் சர்மா. அவர் போன வாட்டி சூப்பராக இருந்தார். அபிஷேக் சர்மா அண்ட் ஆர்ஆருக்கு வந்துட்டு ஐ வில் கோ ஃபார் த்ருவ் ஜுரேல். அவரோட அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல ஆடுற த்ருவ் ஜுரேல். ஸோ அபிஷேக் சர்மா, த்ருவ் ஜுரேல். பாலா நான் எஸ்ஆர்ஹெச் போலாம் தான் இருந்தேன். அவன் எஸ்ஆர்ஹெச் சொல்லிட்டனால நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் போறேன். ஓகே, ஸோ என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வைபவ் சூரியவன்ஷி அண்ட் ஜெய்ஸ்வால். அகெயின் பேக்கிங் த ஓப்பனர்ஸ் அண்ட் அவங்களோட போலிங் ஆர்ஆர் போலிங் வைஸ் வந்து ஐம் பேக்கிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இவங்க எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையும் ஐ ஃபீல் வந்து கிளாசன். ஐ டோன்ட் ஃபீல் அவங்களோட ஓப்பனர்ஸ் அடிப்பாங்கங்கிறது. தே வில் கோ அவுட் ஏர்லி அந்த மாதிரி நான் ஒரு ஃபீல்னால ஐம் பேக்கிங் கிளாசன் அவங்களோட இதில். பவுலிங் வைஸ்ல அவங்களோட இது இவர சகிப் ஹுசைன். ஓகே, அதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அகைன் கன்சிடரிங் ராஜஸ்தான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச், ஐ வில் கோ வித் ராஜஸ்தான். ஏன்னா அவங்க வந்து கம்மி ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க, பட் ஸ்டில் தே வெண்ட் ஆன் டு வின் த மேட்ச். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் எஃபர்ட். அதனால அந்த ஃபார்ம் ஈவன் அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க, பட் ஸ்டில் இதை வச்சு நான் வந்து ராஜஸ்தான் போறேன். என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ராஜஸ்தானுக்கு வந்து ஐ ஃபீல் வைபவ் சூரியவன்ஷி 2-3 மேட்சா ஒழுங்கா பண்ணல, பட் ஐ திங்க் ஹீல் ஸ்டார்ட் டூயிங் அகெயின் வெல். அது ஒன்று. அப்புறம் வந்து பவுலிங்ல வந்து நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் நானும் ஃபீல் பண்றேன். அண்ட் எஸ்ஆர்ஹெச் சைட்ல வந்து ஷகிப் ஹுசைன் பவுலர்ல பேட்ஸ்மேன் வந்து அவங்க கேப்டன் இஷான் கிஷன் அவர் நல்லா பண்ணுவார் நான் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பியாண்ட் ஒன் டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.